ஐயோ, தாமதமாகிவிட்டது. பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாக மியா என் மீது கோபம் கொள்ளப் போகிறாள். எங்கே இவன்? எப்பொழுதும் தாமதம்தான். தாமதமாக வந்துவிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான். அர்ஜுன், இவ்வளவு தாமதமாகவா வருவது? நாம் செல்ல வேண்டிய பேருந்து எப்போதோ சென்று விட்டது. என்ன மன்னித்து விடுமியா. வரும் வழியில் என் காலணியின் தையல் பிரிந்து விட்டது. அதை சரி செய்ய நேரமாகிவிட்டது. நீ எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வாய் அர்ஜுன். இப்போது பார், அடுத்த பேருந்து வர நீண்ட நேரமாகும். அது மட்டுமல்ல, வானம் கூட இருட்டிக் கொண்டு வருகிறது. இதோ பலத்த காற்று வீசத் தொடங்கிவிட்டது. ஹஹஹஹா. மன்னித்து விடுமியா. என் ராசி அப்படி. நான் கிளம்பும்போது சூரியன் பிரகாசமாக இருந்தது. ஆனால் நான் உங்களை சந்திக்க வந்ததும் இந்த மேகங்கள் என்னை தேடி ஓடி வருகின்றன. ஒருவேளை இந்த வருண பகவானுக்கு என் மேல் ஏதோ தனிப்பாசம் போலிருக்கிறது. பேசாமல் நான் ஒரு குடைக்கடை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் எங்கே சென்றாலும் மழை வருவதால் என் வியாபாரம் அமோகமாக நடக்கும். என்ன சொல்கிறாய்? ஐயோ, மழை வந்துவிட்டது. விரைவாக மழையில்லாத இடத்திற்கு செல்லவும். அப்பாடா, ஒரு வழியாக மழையில்லாத இடத்திற்கு வந்துவிட்டோம். மியா, என் குடைக்கடை யோசனையை பற்றி நீ இன்னும் எதுவும் சொல்லவில்லையே. அர்ஜுன், இப்போது நகைச்சுவைக்கு நேரமில்லை. நாம் பாட்டி வீட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். இப்போது இங்கே மாட்டிக்கொண்டோம். அடுத்து என்ன செய்வது? அர்ஜுன், உன் பையிலிருந்து ஏதோ ஒரு குறிப்பேடு வெளியே தெரிகிறது. அது என்ன? இது என்னுடையது இல்லையே. பேருந்து நிலையத்தில் யாரோ தெரியாமல் மாட்டி வைத்து விட்டார்கள் போல் இருக்கிறது. இதில் ஏதோ ஒரு ரகசிய குறியீடு இருக்கிறது. அறிவின் சிகரத்தில் தேடு என்று தமிழில் எழுதியிருக்கிறது. இது என்னவாக இருக்கும்? அறிவின் சிகரமா? அதோ பார், இந்த உணவகத்திற்கு நேர் எதிரே இருக்கும் அந்த பழைய நூலகம். ஒருவேளை இந்த குறிப்பிற்கும் அந்த நூலகத்திற்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம். மியா, நீ என்ன சொல்ற? இவ்வளவு மழையில் நனைந்து கொண்டு நூலகத்திற்கு போக வேண்டுமா? எனக்கு குளிர்கிறது. இங்கே சும்மா இருப்பதை விட இந்த மர்மம் என்னவென்று கண்டுபிடிப்போம். வா, ஓடுவோம். மியா மியா ஷ். அர்ஜுன், மெதுவாக பேசு. இது நூலகம். இங்கே அமைதியாக இருக்க வேண்டும். சரி மியா, ஆனால் இங்கே இவ்வளவு புத்தகங்கள் இருக்கின்றன. இதில் எங்கே தேடுவது? அந்த குறிப்பேட்டில் அலமாரி எண் 10 ஒரு ரகசியம் உண்டு என்று எழுதியிருக்கிறது. இதோ அந்த பக்கம் இருக்கிறது. மியா, எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. இந்த நூலகம் ஏன் இவ்வளவு இருட்டாக இருக்கிறது? யாராவது நம்மை கவனிப்பது போலவே இருக்கிறது. பயப்படாதே அர்ஜுன். இதோ பார், இந்த அடுக்கில் ஒரு பழைய புத்தகம் மட்டும் சாய்ந்திருக்கிறது. இதற்குள் ஒரு பழைய கடிதம் இருக்கிறது. அது நம் ஊரின் பழைய புதையல் பற்றிய ஒரு தகவல் போல தெரிகிறது. புதையலா? அப்படியானால் எனக்கு ஒரு பெரிய உணவகம் ஆரம்பிக்க பணம் கிடைக்குமா? அதற்கு முதலில் நாம் இந்த மர்மத்தை முடிக்க வேண்டும். இதோ பார், ஜன்னலுக்கு வெளியே அந்த பழைய மனிதர் இன்னும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். புதையலா? நிஜமாகவா? இதில் தங்கம் வைரம் எல்லாம் இருக்குமா? நாம் பணக்காரர்களாக போகிறோமா? அர்ஜுன், அவசரப்படாதே. இதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், உண்மையான புதையல் என்பது தேடுபவரின் மனதை பொறுத்தது என்று இருக்கிறது. இது ஏதோ விசித்திரமாக உள்ளதே. அதோ பாருங்கள், அந்த ஜன்னலுக்கு வெளியே இருந்த மர்ம மனிதர் உள்ளே வருகிறார். குழந்தைகளே, பயப்படாதீர்கள். அந்த குறிப்பேடும் சாவியும் என்னுடையவை. தவறுதலாக பேருந்து நிலையத்தில் விட்டுவிட்டேன். அப்போ இதில் புதையல் இருப்பதாக எழுதியிருப்பது பொய்தானா தாத்தா?
இல்ல தம்பி, அந்த புதையல் என்பது நகை இல்லை. அது இந்த ஊரின் மிக பழமையான மூலிகை புஸ்தகங்கள். இந்த நூலகத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த அறிவை மீட்டெடுக்கவே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஓ, அப்படியானால் நாங்கள் அந்த சாவியை கண்டுபிடித்து உங்களுக்கு உதவி இருக்கிறோம் இல்லையா தாத்தா? ஆமாம் ஐயா, நீங்கள் இந்த புத்தகங்களை மீட்டெடுக்க உதவியதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களின் நோயை குணப்படுத்தப் போகிறீர்கள். பணத்தை விட மற்றவர்களுக்கு உதவும் இந்த குணம்தான் மிகப்பெரிய புதையல். தாத்தா சொன்னது சரிதான். அந்த புதையல் எனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அவருக்கு உதவியது எனக்கு மனநிறைவை தருகிறது. உண்மைதான் அர்ஜுன். இன்று நாம் 3 விஷயங்களை கற்றுக்கொண்டோம்: பொறுமை, ஒற்றுமை மற்றும் உதவி செய்யும் குணம். ஆமாம், நீ தாமதமாக வராமல் இருந்திருந்தால் நாம் பேருந்து ஏறிச் சென்றிருப்போம். இந்த மர்மத்தை கண்டுபிடித்திருக்கவே மாட்டோம். ஒருவேளை உன் தாமதம் கூட ஒரு நல்லதுக்குத்தான். பாட்டியாமியா, நான் சொன்னேன் அல்ல, என் ராட்சி அப்படி. இப்போது சொல்லுங்கள், நாம் பாட்டி வீட்டுக்கு செல்லலாமா அல்லது நான் குடைக்கடை ஆரம்பிக்கட்டுமா? சரி அர்ஜுன, வா, நாம பாட்டி வீட்டிற்கு செல்ல வேண்டும். அடுத்த பேருந்தில் ஏறி செல்வோம். வா. சரி தாத்தா, அடுத்த முறை வாய்ப்பிருந்தால் சிந்திக்கலாம். நாங்கள் சென்று வருகிறோம் தாத்தா.